கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொருளாதார செழிப்பை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பொருளாதார செழிப்பை குறித்தும் மற்ற தலைப்பிலை குறித்தும் நான் நிறைய பேசிக்கொண்டு வருகிறேன். வாரந்தோறும் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் உங்களுக்கு இந்த பொருளாதார செழிப்பை குறித்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சென்று கொண்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பொருளாதார செழிப்பை நமக்கு மிக முக்கியமாக இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நமக்கு செல்வத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். பாருங்கள், நீங்கள் பணம் முக்கியமல்ல என்று சொல்ல முடியாது. நீங்கள் வீட்டுக்கு வெளியே போனாலும் சரி தான், உங்களுக்கு ஒரு வாகனத்தில் ஏறினாலும் சரி தான், மற்ற எல்லா காரியத்துக்கும் இன்றைக்கி பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா? தேவன் பாருங்கள், ஆதியில் ஒரு மனிதனுக்காக அத்தனை பெரிய அழகான தோட்டத்தின் நதிகளையும் உண்டு பண்ணி அவனை செழித்து வைத்தார். அதாவது வியக்க வண்ணமாக ஒரு மனிதனுக்காக இவ்வளவு அப்படின்னு சொல்ல அளவுக்கு தேவன் பாருங்கள் அவ்வளவு ஒரு தாராள மனம், அதாவது அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்கள், தேவன் இப்படித்தான் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். ஒரு மனிதனுக்கே செய்தவர் இந்த அண்ட சராசரி படைத்து இந்த கோடான கோடி மக்கள் இருக்காங்க, அனைத்தையும் அவருடைய குழந்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், அவர் நம்மை குறித்து பொருளாதாரத்தை செழிப்பை குறித்து அவர் நம்மை குறித்து விருப்பமும் சித்தமாக இருக்குது. இதுதான் நம்முடைய முதல் தலைப்பில் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம செழித்து இருக்கதே தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. இதான் ரொம்ப முக்கியம். ஆனால் மக்கள் பாருங்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறது தன்னிடத்தில் இருக்கிற அந்த பலனை அவங்களுக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர்கிட்ட போவாங்க, யாரோ ஒரு பாபாக, யாரோ ஒருத்தர் ஊழியக்காரர், யார்கிட்ட போய் கை வச்சா வாங்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாட்டு மிராக்கல், அதாவது அவங்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது நடக்கவே நடக்காது. ஏனென்றால் அவர் பலனை தான் கொடுக்குறார். தெளிவாக போட்டிருக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்குறார். உங்களுக்கு கூரை பிச்சுட்டுலாம் கொடுக்க மாட்டார். இது என்ன பண்ணுறாங்கன்னா, வெளி உலகத்தில் நிறைய பேர் அங்கே பக்கம் போப்பா உனக்கு நிறைய சம்பாதிக்கலாம், அந்த கல்லை போடு நிறைய சம்பாதிக்கலாம், அந்த சின்ன கல் எடுத்து மோதிரமாக பண்ணி போடு உனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படிங்க வரும்? இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய டாப் கம்பெனிகள்லாம் நடத்துகிறாங்க. அவங்க என்ன கல் போட்டு மோதிரம் போட்டால் நடத்துகிறாங்க? அவங்களுக்குள்ள அந்த திறமையை வளர்த்து கொண்டு அதை எப்படி இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், எப்படி ஒரு சிறந்த ப்ராடக்டாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க யோசித்து செய்கிறதுனால தான் அவங்க வளர்ந்துருக்குறாங்க. இந்த உலக மக்களுக்கு நம்ம எப்படியாட்டும் அவங்களுக்கு நல்லதை சேர்க்கணும் அப்படின்னு தான் அவங்க யோசித்து தான் செய்கிறாங்க. ஆனால் மக்கள் வேறு விதமாக சிந்திக்கிறாங்க. அது என்னென்னா, 2வது தலைப்பில் நம்ம பார்த்தோம்னா, பொருளாதாரத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள். அதில் ஒரு 10 விதமான பொய்களை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். புதிதாக கேட்குறவங்க அந்த பின் உள்ள வீடியோ நீங்கள் பாருங்கள். 10 விதமான பொய்களை நம்புகிறாங்க. பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் பொய்களை நம்பி செல்வங்கள் கொண்டு வர முடியாத அளவுக்கு ஆகிருந்தாங்க. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது இருந்தால் தான், இப்படி இருந்தால் தான் பணம் வரும், இப்படி இருந்தால் தான் பணம் வரும் அப்படின்னு சொல்லி பொய்களை நம்புகிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற தாளந்து, அவங்களுக்குள்ள திறமை அதெல்லாம் வளர்த்து கொள்வதில்லை. கொடுக்குற தன்மை இதெல்லாம் அவங்களுக்குள்ள அதை கொண்டு வரதுக்கு இல்லை. இந்த உலகத்தினுக்கு தேவன் கொடுத்த அந்த பிரமாணத்தை அவங்க சரியாக கையாளதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ நம்ம 3வது தலைப்பில் வந்திருக்கோம். 3வது தலைப்பு என்ன தலைப்பு? அந்த அனைத்தும் அது செய்தாலும் அந்த வசனத்தை அதில் நம்ம முதல்ல இந்த 3வது தலைப்பில் முதல்ல ஒன்று பார்த்தோம். அதாவது வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க சொல்லி முதலிடம் கொடுத்து 2வது பாருங்கள், அந்த வசனத்துக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு மட்டுமல்ல, இப்போ 3வது நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம வந்திருக்கோம். என்ன வார்த்தை? மனம் பொருந்துதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இந்த மனம் பொருந்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மனம் பொருந்துதல் அதான் நம்ம பார்க்குறோம். தேசத்தின் நன்மை நீ புசிப்பா என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசாயா 1:19 என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். ஏசாயா 1:19 நான் வாசிக்கிறேன். அருமையான வசனம் பாருங்கள். ஏசாயா 19 என்ன போட்டிருக்கு? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். என்ன அழகாக போட்டிருக்கு, மனம் பொருந்தி. அதாவது மனம் பொருந்தினா வில்லிங்னஸ், அதாவது அந்த மனம் பொருந்தல் இருக்குது, வில்லிங்னஸ் இருக்க வேண்டும். செழிப்பாக இருப்பீர்கள். அதாவது ஒரு மனுஷனுக்கு பாருங்கள், தேசத்தில் நன்மை புசிப்பான் என்றால் அவன் எப்படி இருப்பான்?
அவன் என்ன செய்வான்? செழிப்பாக இருப்பான், அவன் நன்றாக இருப்பான், நல்லா ஆரோக்கியமாக இருப்பான், நல்லா எல்லாத்துலேயுமே இருப்பான். அவன் ஓட்டாண்டியாக இருக்க மாட்டான். அவன் இல்லாமல் வறுமையில் அப்படிலாம் அவனுக்கு இருக்க மாட்டான். அவன் சிறந்தது உடையவனாக இருப்பான், நல்ல ஒரு அற்புதமாக இருப்பான், தேசத்தின் நன்மை பூசிப்பான் என்றார். வாழ்க்கை சிறந்த விதத்தில் இருக்கும். ஏனென்றால் அவன் தேசத்தின் நன்மை பூசிக்கிறான். அவன் வில்லிங்னஸ், அவன் அதன் அந்த வசனத்தோடு அவன் என்ன பண்ணுறான்னா மனம் பொருந்துகிறான். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த வில்லிங்னஸ், மனம் பொருந்துதல் என்பது மிக முக்கியமானது. வசனத்தோடு நாம் அந்த இதை கனெக்ட் பண்ணியிருக்கோமா, அதான் ரொம்ப முக்கியம். வில்லிங்னஸ் இருக்க வேண்டும். செழிப்பு அநேக பேருக்கு இந்த மாதிரி காரியத்தில் அவங்களுக்கு இந்த வில்லிங்னஸ் இல்லை பாருங்கள். அவர்கள் மனம் பொருந்தவில்லை. அவர்களுடைய மனம் வந்து செழிப்புக்கு மேலே அந்த 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 செழிப்பில் அவங்களுக்கு உள்ள அந்த அட்டாச் அதுக்குள்ளே அவங்களுக்கு இன்னும் வரவில்லை பாருங்கள். அதனால தான் அவங்களுக்குள்ள அந்த செழிப்பு உண்டாகவில்லை. மனம் பொருந்தாதனால தான் இன்றைக்கி அந்த மனம் பொருந்தலை வந்து ரொம்ப ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். வேத வசனம் சொல்லுதல், ஒருவனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அவன் இருப்பான். பாருங்கள், உண்மை தானே? இப்போ உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திங்க? இல்லை நான் இப்படி இருக்க மாட்டேன், வேத வசனம் ஒன்று சொல்லுது, அதைப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு உங்களுடைய தீர்மானத்தை எடுக்கும்போது தான் நீங்கள் மாறுறீங்க இல்லையா? உங்களுடைய எண்ணங்களை மாற்றும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறுகிறது. என்றைக்கு நீங்கள் எண்ணத்தை மாற்றலையோ உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறாது. இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை திறமை ஒவ்வொரு நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே போகிறது என்றால் அவங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். நாம் ஏதோ தவறான டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த தவறான டைரக்ஷனில் விட்டு நாம் எங்கே போகணும்? சரியான டைரக்ஷன் போகணும். ஆக அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி எத்தனை விதமான அவங்க வாழ்க்கையில் விழுந்து போனதெல்லாம் நினைத்து அதெல்லாம் நம்ம திரும்ப பண்ணக்கூடாது. வாழ்க்கைங்கிறது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சரியான டைரக்ஷனில் போகிறாங்க பாருங்கள். இப்படி அதுதான் அவன் கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அவனுக்கு செழிப்பு வருது. அந்த எண்ணத்தின் சார்ந்து அவன் மாறுகிறான். எண்ணம் எந்த எப்படி அது இருக்கிறதுன்ற அவனுடைய மனத்தை எப்படி அவன் பொருந்துகிறான், அந்த விதத்தில் தான் அவன் வாழ்கிறான் பாருங்கள். அவன் எந்த வேளையில் அவன் எந்த இதில் இருக்கிறான்னா அப்போ அவன் அந்த 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 எண்ணத்தில் இருக்கிறான்னா அதே மாதிரி தான் அவன் வாழ முடியும் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அப்படி தானே? மனம் எப்படிப்பட்ட காரியத்தை பொருந்தி இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியத்தை மனதில் செட் பண்ணுகிறான், அதான் ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட மனதன் பொருந்து இருக்கிறது, அதாவது அவன் வில்லிங்னஸ் அது எப்படி இருக்குது, மனம் பொருந்து வசனத்தோடு பொருந்துதான், இல்லை அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் வேறு யாராட்டி சொல்கிறாங்க அதன்படி அவன் வாழ்கிறானா, இல்லை மனம் பொருந்தி வாழ்கிறாங்களா, இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். செழிப்பை பற்றி போதிக்கும் போது கர்த்தர் என்ன அப்படி போதிக்கும் போது நம்ம என்ன சொல்லலாம், கர்த்தர் அப்படி பண்ணலை இப்படி பண்ணலைன்னு சொல்கிறோம். அநேக நேரம் நாம் என்ன பண்ணுறோம், இப்படி சொல்லி சோர்ந்து போகிறோம். மனம் என்ன நிலையில் இருக்கிறது அதுதான் பாருங்கள், அதை பார்க்கணும். ரொம்ப நாம் இருக்கும் நிலைக்கு காரணமே உங்களுடைய மனம்தான். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அந்த வில்லிங்னஸ், அதாவது அந்த வார்த்தையோடு அவங்க பொருந்தாதனால தான் அவங்களுடைய கஷ்டத்தில் போகிறாங்க. அந்த வில்லிங்னஸ் அவங்களுக்குள்ளே இல்லை, வெறும் ஏதோ இருக்கும். அவங்களுடைய இந்த வேறு விதமான எண்ணங்களை அவங்களை உள்ளே வைத்து தேவனுடைய வசனத்துக்கு அவங்களுக்கு மனம் பொருந்தது கிடையாது. இதைத்தான் ஒவ்வொன்றா மெதுவாக உங்களுக்கு நான் சொல்லி தந்து கொண்டு வர போகிறேன். அதை கவனமாக கேளுங்க. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்னோட செவி கொடுத்ததுனால் வெறும் கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, மனோட வாழ்க்கை கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, மனம் பொருந்தது அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னோம்ல, வசனத்துக்கு முதல் இடம் கொடுக்கணும். இப்போ கீழ்ப்படிதல், ரெண்டாவது கீழ்ப்படிதல் மட்டுமல்ல அதனோடு மனம். பாருங்கள், வாழ்க்கையில் செழிப்பு அடைவதற்கு எவ்வளோ கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு பாருங்கள். வேத வசனம் எவ்வளோ கொடுக்க பாருங்கள், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், செழிப்பு வருவங்கிறதுக்கு அது ஒரு தடவை வந்துட்டுனா அது நம்மளை சார்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அது எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா வேத வசனத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அது எப்பொழுதும் நிலையாக இருக்கும். தேவன் சொல்கிறார், நிலையற்றி உனக்கு அற்ற செல்வம், நிலையாக இருக்கிற செல்வத்தை நான் தருகிறேன்னு சொல்கிறார். அது போகாது. நீதிமான் வீட்டில் என்ன இருக்குது, ஐஸ்வர்யம் தங்குன்னு சொல்லுறாரு. வந்துட்டு உடனே போகாது, அப்படி தானே? உடனே போகாது. அது எப்பவும் தங்கும் நீதிமான் வீட்டில். அதான் உங்கள் வீட்டில் எப்பவும் செல்வங்கள் இருக்கும், போகாது பாருங்கள். எப்படி நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வசனத்தை கேட்பாங்க, கேட்டுட்டு அதுக்கு கீழ்ப்படுவாங்க. பட் அது கீழ்ப்படிஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, வெளியே உள்ளதை கொண்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. கீழ்ப்படிதல் இருக்குது, ஆனாலும் சில நேரங்களில் கீழ்ப்படுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படி இருக்குமோ, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க 30-40 வருஷம் பழக்கம் இருந்தவங்களும் இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க, நாளைக்கு அப்படி தான் இருக்காங்க, அப்படி இருக்குமோ அப்படின்னு அப்படியே அறிக்கை பண்ணுறதுனால அவங்க வாழ்க்கை அப்படியே தான் போகிறது. அதாவது அப்படி இல்லை. தேவ வசனம் என்ன சொல்கிறது, அதற்கு அவன் மனம் பொருந்தாதனால, வில்லிங்னஸ் அவனுக்குள்ளே இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. இது ரொம்ப முக்கியம். மனம் பொருந்தல் இன்றைக்கி ரொம்ப கவனமாக கேளுங்க. பாருங்கள்,
இந்த மாதிரி இதை நம்ம எப்படி அதை தெரிஞ்சு கொள்ளுதுன்னு பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு போதகர் வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு ஒரு சபையில் இருக்கிறாரு. அந்த சபையிலேருந்து வேறு சபைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ வேறு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் போகிறாரு, வாங்குறாரு, செய்கிறாரு, எல்லாம் செய்கிறார். செஞ்சுட்டு அவர் கரெக்டாக சொன்னதெல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், பொருளாதாரங்கிறங்க முன்னேற்றமே கிடையாது. அவர் வாழ்க்கையில் இல்லை. அவரால் என்ன ரொம்ப மனம் கஷ்டம். ஆண்டவரே, என்னிடத்துல நீங்கள் சொன்னீங்க, நான் கீழ்ப்படிஞ்சேன். ஆனால் பாருங்கள், எனக்கு நீங்கள் சொன்ன இடத்துக்கு போகணும்னு சொன்னீங்க, போனேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார செழிப்பு ஒன்றுமே இல்லையே. நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் நான் செஞ்சேனே, எனக்கு அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லையே, அந்த அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே, அந்த அளவுக்கு நான் செழித்து வாழலையே, அந்த அளவுக்கு நான் தெரிஞ்ச மாதிரியே இல்லையே அப்படின்னு அவர் புலம்புறாரு. வார்த்தைக்கு அவர் சொல்கிற வார்த்தை இருக்குது. ரெண்டாவது என்ன, கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் மற்றவங்க சொல்லுவாங்க, அந்த ஊழியன்னா இப்படி தான் இருக்கும், கஷ்டப்பட்டு இப்படியே போக வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிறகு சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரர் பாருங்கள் 40 வருஷம் அப்படி தான் இருக்கார், அவருக்கு என்ன அதே தான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும், ஊழியக்காரனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஊழியக்காரனா அப்படி இருக்குன்னா இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்னன்னா அதே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், உள்ள அந்த எண்ணத்தை உள்ளே வளர்த்துக்கிட்டுதாங்க. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ சொல்கிறத நான் கீழ்ப்படிக்கிறேன், வாங்குகிறேன், எல்லாம் செய்கிறேன், அது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நீ எல்லாம் கரெக்டாக தான் செய்கிற. ஆனால் பாரு, நீ உன்னுடைய வார்த்தையில் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் போதிக்கிற. எப்படி மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இதை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க. உன்னுடைய பாட்டு எப்படி இருக்குது, இப்படி செய்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி தான் பேசுகிற. ஆனால் வாழ்க்கையில் நிறைவு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவும் ஏராளமாக ஏன் இல்லைன்னா, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி சொல்கிறார். ஏன் இந்த மாதிரி உனக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால், உன்னிடம் வில்லிங்னஸ் இல்லை, அதாவது மனம் பொருந்தலை அந்த வார்த்தைக்கு. ஏதாவது நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வருகிறேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் எனக்கு கர்த்தர் தான் கொடுக்குறாரு என்று நீங்கள் அதை விசுவாசிக்கணும். இல்லை, நான் தான் படித்து, நான் தான் முன்னேறி, நான் தான் எல்லாமே எனக்கு தெரியும், கர்த்தருக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, இப்படி போகிறதுனால என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வேறு டைரக்ஷனில் போகிறீங்க. எதையோ நம்பி அதுதான் அப்படின்னு சொல்லி பொய்களை நம்பி போகிறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், முதல்ல அந்த தலைப்பு நான் உங்களுக்கு போதிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, பொய்களை நம்புறதுனால என்ன நடக்குது, அதிலேருந்து உங்களுடைய வாழ்க்கை கீழே தான் போகும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவனுக்கு கொடுத்த பிறகு என்ன, வார்த்தை கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சது மட்டுமல்ல, அந்த வார்த்தையோடு நம்ம மனம் பொருந்திடணும், அதோடு ஒன்றாயிடணும். ஆமாம், எனக்கு அவர் தான் செய்தார் அப்படின்னு சொல்லி அது நீ வில்லிங்னஸ் ஒன்றை இல்லை. அப்புறம் அப்படி அந்த வாழ்க்கை நீ அதனால தான் நீ மனம் பொருந்த உனக்கு அந்த வில்லிங்னஸோடு நீ பொருந்தவில்லைன்னு சொல்கிறாரு. நீ வந்து இல்லைன்னு தான் குறையா சொல்கிறார் வெளியே, வேறு இருக்குது அதனுடைய உண்மையிலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆமாம் அவருடைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலை. எப்போ பார்த்தாலும் நீ இல்லைன்னு சொல்லுதா, உன் பாட்டு அப்படி தான் இருக்குது, உன் பிரசங்கம் அப்படி தான் இருக்குது, அப்புறம் நீ எப்படி அதை ஓவர் கம் பண்ண முடியும், எப்படி கொண்டு வர முடியும்னு அவர் சொல்லுகிறார். கர்த்தர் கர்த்தர் என்று வாழுகிறது என்றால் துன்மா அனுபவிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இப்படி தான் யோசிக்கிறாங்க. கர்த்தருக்குன்னு வாழணும்னா துன்பத்தை தான் அனுபவிக்கணும், இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னோம்ல, இப்படி தான் வாழ்க்கையில் நிறைய பேர் சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும்பொழுது எப்படி நடக்கும்? அவர் சொன்னார், அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போதகர் சொல்லியிருக்காரு, நம்முடைய வாழ்க்கையில் போதகராக இருந்ததுன்னா இப்படி தான் ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இப்படிப்பட்ட பொய்களை நம்பி அதே மாதிரி பிரசங்கம், அதே மாதிரி பாட்டுகளை படிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, அவங்க அந்த வார்த்தையோடு பொருந்தவில்லை. பாருங்கள், கர்த்தருடைய அவருடைய வார்த்தை வாசித்து உன்னுடைய குறைகளெல்லாம் என்னுடைய ஐஸ்வர்யத்தினால் சந்திக்கப்படுகிறது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அந்த வார்த்தை பாருங்கள், வாசித்து பார்த்தீங்கன்னு சொல்லுது, குறைகளெல்லாம் சந்திக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே நீ அந்த மாதிரி வார்த்தைகளை நீ யோசிக்கிறது இல்லை. அவர் குறைகளெல்லாம் நான் சந்திக்கிறேன்னு சொல்லுறார், ஐஸ்வர்யத்தை பலத்தை சந்திக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி யோசிக்கிறதே கிடையாது. அதை கொண்டு உன்னுடைய மனதில் பொருத்தலை, இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு பொருத்தணும். பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய வார்த்தை கொண்டு மனதில் பொருத்திடணும். அவர் என்ன பெறுது, குறைகளெல்லாம் என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. அது உண்மைதானங்க. நீங்கள் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என் குடும்பத்தை வாழ வைக்கிறாருன்னு சொன்னால் அது வேறு விதம். இல்லை, நான் தான் என் கை பிரயாசம், நான் தான் வேலை செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் வேறு டைரெக்ஷனில் போகிறீங்க.
அவர் படைத்தவர், அவர் அண்டாசராசரி உங்களை அவர் ஆளுகை செய்வர், அவர் ஆவியாய் இருந்து அவர் ரூபமாய் படைத்த இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறார் என்றால் அவருக்குத்தான் முக்கியத்துவம். அவரை தான் முன்னிறுத்த முடியும். கர்த்தரை தான் நான் முன்வைக்கிறேன்னு சொல்லணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லாமல் வேறு விதத்தில் போகிறாங்க. அதனால தான் செழிப்பு வருவதில்லை. பாருங்கள், மனதில் பொருத்தவில்லை. மனம் பொருந்தாதனாலதே நீ செவி கொடுக்காதனாலும் நீ மனம் பொருந்தாதனால தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ உயர முடியலை அப்படின்னு அவர் கர்த்தர் சொல்கிறார். அப்படின்ட்டு கர்த்தர் மனம் பொருந்துவது என்பது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் பாருங்கள், மனம் பொருந்துவது என்பது ரொம்ப அவசியம். நம்முடைய மனம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மனம் பொருந்துவது என்பது மைண்ட் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருவி. இந்த மைண்ட் என்பது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்துருக்கிறார். பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். சும்மா ஏனதானமாக இல்லாமல் அந்த வசனத்தை எடுத்து நம்ம அதை வச்சு உண்மையிலே இதுதான் தேவனுடைய வசனம் தான் சத்தியமாக இருக்கிறது. அதுதான் நம்ம உயிர்ப்பிக்கும். வேறு யாரை சொன்னாங்க, அந்த பாபா சொன்னாங்க, இந்த பாபா சொன்னாங்க அப்படிலாம் போனீங்கன்னா கதை நடக்காது. பாருங்கள், இப்போ ஒரு வாகனம் இருக்குதுன்னு வச்சாங்களேன். வாகனத்தில் எல்லா விதமான இன்ஜின்கள், பெரிய பெரிய டயர்கள், பல டன்கள் ஏற்றி கொண்டு போகிறது இருக்குது. ஆனால் அதில் ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குது. உங்கள்கிட்ட எவ்வளோ திறமைகள், எவ்வளோ டேலண்ட்டுகள், எவ்வளோ தாளந்துகள் இருந்தாலும் அது சரியாக பாதைகள் அந்த வண்டி அந்த ஸ்டேரிங் கரெக்டாக திருப்பலன்னு வச்சாங்களாம், அந்த இன்ஜினுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர்னாலும் எவ்வளோ ஸ்பீட்னாலும் ஓடும். அது உண்மை. உங்கள்கிட்ட இருக்க எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை ஓட்டுறவர், அந்த ஓட்டுக்கிறவர் சரியான டைரக்ஷனில் இந்த இடத்துக்குள்ள போகணுன்னா சரியாக இருக்கணும். கொஞ்சம் இல்லை என் இஷ்டத்துக்கு தான் திருப்புவேன் அப்படின்னா போதும், அவ்வளோதான், ஆபத்து தான். அதை தான் தேவன் அதை கற்றுக் கொடுக்குறார். அந்த மாதிரி டைரக்ஷனில் நீ இரு, வாழ்க்கைங்கிறது செழிப்பான அந்த டைரக்ஷனில் வை அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். அநேக பேருக்கு இதெல்லாம் சக்தியத்தில் ஆற்றல்லாம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் சக்தியெல்லாம் வல்லமையெல்லாம் இருக்குது. ஆனாலும் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ப்ராப்பர் செட் ஆஃப் டைரக்ஷன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கரெக்டாக போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது. சில ஆவிக்குரிய விஷயமான ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியாக பேசுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் டைரக்டாக அந்த வார்த்தைக்கு மனம் பொருந்தது கிடையாது. சும்மா ஏதோ படிப்பாங்க, அது சொல்லியிருக்கு, அதெல்லாம் என்னங்க அப்படி வாக்குத்தத்தம் இருக்கோ, அது நடக்கும், நமக்கெல்லாம் எங்கெங்க நடக்கும் அப்படின்னு போகிற ஆட்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் உறுதியாக ஒருவன் பற்றி கொள்கிறான். தெய்வ வசனம் சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். உன்னுடைய குறைகளெல்லாம் என்னுடைய ஐஸ்வர்யத்தில் நிறைவேக்குவேன் என்று சொன்ன அந்த கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி அவன் மனம் பொருந்ததுனால தான் அவன் செழிப்புக்கு அடையாமல் கீழே போகிறான் பாருங்க. அந்த வாழ்க்கை தவறான விதத்தில் டைரக்ஷனில் போகும்போது தவறான விதத்தில் தான் போகணும். இப்படி தான் அநேக பேர் தரித்திரத்தை தெரிஞ்சுக்கொண்டு தரித்திரத்தில் உள்ள டைரக்ஷனில் போகிறாங்க பாருங்கள். அநேக பேர் இந்த வழி தெரியாமல் அநேக பேர் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி போகணும், எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இப்படி தவிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வில்லிங்னஸ், அவங்களுடைய மனம் பொருந்துதலுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது பாருங்கள். அந்த வாழ்க்கை தப்பாக திருப்பி விடுறாங்க. இந்த மாதிரி டைரக்ஷனில் அவங்க தரித்திரத்தில் திருப்பும்போது தப்பான வாழ்க்கையில் திருப்பி விடுறாங்க. ஆண்டவர் அதை நடத்துகிறார் என்று சொல்லக்கூடதே கிடையாது. அது ஆண்டவர் நம்முடைய காரியத்தை ஆண்டவர் நடத்துகிறார் என்றுங்கிறது சொல்லதே கிடையாது. ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு அற்புதமான நம்மளுக்கு ஒரு கைட்லைன், அதாவது மேப்பை போல வரைந்து வைத்திருக்கிறார். ஆனால் இப்படி போ என்று சொல்கிறார். நாம் மேப்பை வாசிப்பதே கிடையாது, எப்படி சொல்கிறதே கிடையாது. கர்த்தர் எடுத்து சரியாக எடுத்து கொள்வதே கிடையாது. வாசித்தா என்ன செய்கிறோம்? சிலவங்க வாசிக்காங்க, கடான்னு வாசிக்காங்க. 2 அதிகாரம் 3 வசனம் போல ஒரு மதத்துக்கு போல், எப்போ அன்னைக்கு ஆண்டவருக்காண்டி ஒரு வார்த்தையை வாசிட்டேன். அதாவது கடமை போல். அதாவது உங்கள்கிட்ட எல்லா தாளந்து இருக்குது. நீங்கள் அதை வசனத்தை எடுத்து சரியான டைரக்ஷன் நீங்கள் பேசினாலே போதும். சிலவங்களுக்கு கடமைக்காக செய்கிறாங்க. அது என்னது, மத புக்கு போல் படிக்காங்க. மேப்பை அவங்க வார்த்தையை இக்னோர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இக்னோர் பண்ணதுனால என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு சரியான பாதைக்கு போக முடியல. மனம் பொருந்துவது என்பது ரொம்ப முக்கியம். மீண்டும் அதை நான் சொல்லுதேன். மனம் பொருந்துதல் தேவனுடைய வசனத்துக்குள்ளே அவர்கள் பொருந்த வேண்டும். கர்த்தர் மனிதனை உண்டாக்கும் போதே பாருங்கள், அவன் ஆதாம் உண்டாக்குது, அவனை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அதாவது அவனை உண்டாக்கினார் பாருங்கள். ஒரு மனிதனுக்கு அந்த அளவுக்கு அவனுக்குள்ளே ஒரு ஆற்றலை அவனுக்குள்ளே வைத்திருக்கிறார் பாருங்கள். கர்த்தர் நம்மை அது ஏன் கொடுத்துருக்காருன்னு கர்த்தர் நம்மை மதிக்கிறார். அவனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொடுத்துருக்கிறது. நல்லா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவனுக்கு நல்லா இருக்குன்னு அவனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுத்துட்டார்.
ஒரு ரூபா போட்டு இல்லை, மற்ற மிருகங்கள் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், இப்படி வளர்ந்து இப்படியே போயிடணும். ஆனால் மனிதனுக்கு ஏனென்றால் அவர் சாயலில் கொடுத்ததுனால அவனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் சொல்லலாம், ஆண்டவரே அப்படியே வச்சுருக்கணும், அந்த கனியை வச்சுருக்காம அப்படியே இருந்திருக்கணும். அப்படியே இருந்தனால என்ன இருக்குது? அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்குது, ஒன்றும் இருக்காது. அவனுக்கு ஒரு பேட்டர்ன் போல், அதாவது ஒரு இப்போ மற்ற ஜீவன்கள் எப்படி இருக்குது அந்த பேட்டர்ன் தான், அதுக்கு மேலே கிடையாது. அந்த பேட்டர்னுக்குள்ளே போகணும், அந்த பேட்டர்ன்லேயே முடிஞ்சிடணும். அப்படி தான் இருக்குது. அவனுக்கு மதிப்பு இருக்காது. ஆனால் அவனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுத்துருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுறாரு, எல்லா கனியும் புசி, இந்த கனியை புசிக்காதன்னு சொல்லி. பாருங்கள், அவன் என்ன பண்ணான், ஆதாம் அவன் என்ன பண்ணான், தப்பானதை அவன் தெரிஞ்சுக்கொண்டான். தப்பான தெரிஞ்சுக்கொண்டு பிசாசுக்கு அடிமையாயிட்டான். பாருங்கள், அவன் அதுக்கு அடிமையாயிட்டான். பாருங்கள், தெரிந்து கொள்ளக்கூடிய அவனுக்கு அப்படி இருந்தும் அவனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தது. ஆனால் ஒரு பிரச்சனை, தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் தேவனுக்கு அந்த வார்த்தையை சொன்னது அது அவன் கீழ்ப்படியாதனால அவன் கீழ்ப்படியலை. முதல் தேவன் இருந்தார், அதுக்கு கீழ்ப்படியலை. இப்போ அவனுக்கு மனம் பொருந்தணும் வாழ்க்கையில் வாழறதுக்கு. ஆனால் இப்போ மனம் பொருந்த முடியலை. எப்படி? இப்போ பாவங்கிறது உள்ளே வந்துட்டு பாருங்கள். ஆனால் அவனுடைய பிரச்சனை என்ன தெரிந்து கொள்ளக்கூடிய, அவனுக்கு இதை விடையும் ஒரு மேலான ஒரு சக்தி அவனை நடத்தி ஆரம்பிக்கிறது. பாருங்கள், என்னைக்கு அவன் தேவனுக்கு வார்த்தை கீழ்ப்படியாமல் அவன் போனானோ, அந்த பாருங்கள், அவன் அந்த கனியை அவன் புசித்த அந்த நாள் முதல் பாருங்கள், அவன் தேவன் சொன்னார், இது உனக்கு செய்யாத அப்படின்னு சொன்னார். ஆனால் அவன் செஞ்சிட்டான். பாருங்கள், அவன் நல்லா இருக்கிறதுக்கு தான் அவன் தேவன் சொன்னார், நீ நல்லா வாழணுமா அதையும் சொல்லிக் கொடுக்காரு. நீ நல்லா இருக்கணும்னா இதை புசிக்காத அப்படி எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்து அவன் செஞ்சிட்டான். அதனால் அவனுக்கு என்ன நடக்குன்னா, அவனுக்கு ஆனால் அவனுக்கு எல்லாம் இருந்து அவன் பாவம் செஞ்சிட்டான். இப்போ என்ன நடக்குன்னா, தேவனுக்கு அவன் முதலிடம் கொடுக்காதனால என்ன நடக்குன்னா, பிசாசு இப்போ உள்ளே நுழைஞ்சிட்டான். பிசாசு உள்ளே நுழைஞ்ச உடனே என்ன நடக்கு பாருங்கள், அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு அவன் அவன் மறுபடியும் அவன் சொல்கிறான். ஒரு தவறு இருந்தாலும் அதை செய்யக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். நன்மை செய்யணும்னு நினைக்கிறான், ஆனால் நன்மை செய்ய முடியல. அவன் தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஆனால் தவறு செய்யறான். இப்படி ஏன் செய்கிறான்னா, அவனுக்கு அதை விடையும் ஒரு மேலான சக்தி, இந்த தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அதை விடையும் மேலான ஒரு சக்தி அவனுக்கு எப்படி திரும்ப நடக்குது பாருங்கள், அதை வேலை செய்கிறது. அவன் திரும்ப ஆனால் அவன் சரியான டைரெக்ஷனில் திரும்ப பார்க்குறான், அவனால் முடியலை. வேற ஒரு சக்தி அவனை திருப்புது பாருங்கள். அவன் இந்த பக்கம் திருப்பினா அவன் அந்த பக்கம் திருப்பி இருப்பாங்க. ஏன் அவன் அந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை மாறி போயிருப்பாங்க. அவனால் முடியவில்லை, அந்த நிலைமைக்கு முடியல. ஆனால் பாருங்கள், பாவத்தில் கிடக்கிற நிலை, பாவத்தில் கிடக்கிறான். அவனுக்கு நிலை, கடவுளை அறியாத நிலை, இயேசு கிறிஸ்து ரட்சகரை அறியாத நிலையில் அவனுக்கு அந்த நிலைமைக்கு அந்த நிலைமைக்கு மனிதன் ஆகிட்டான். பாருங்கள், அவன் ஒரு நல்ல காரியத்தை திசையில் போக நினைக்கிறான். பாருங்கள், ஒரு நல்ல திசையில் போக நினைக்கிறான், அவனால் போக முடியல. காரணம் என்றால் அவனை அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை விடையும் ஒரு சக்தி அவனுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு, அதுதான் பாவங்கிறது. பாருங்கள், அதனால தான் சொல்கிறார் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு முடியல. ஆனாலும் பாருங்கள், தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் தீமை செஞ்சிடுறேன். இதிலிருந்து என்னை விடுவிக்கிற யார் என்று அதை சொல்கிறார்ல, முடியவில்லை. நான் எதை கூடாதுன்னு சொல்லுகிறேன்னு என்னால் அது முடிய மாட்டுக்கு அப்படிங்க. எனக்குள்ளே பாவம் என்கிற சக்தி வேலை செய்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அறிவு இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், அதை காட்டிலும் பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிறைய பேர் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? பல டிகிரி வாங்கியிருப்பான், எல்லாம் படிச்சிருந்திருப்பான், எல்லாம் செய்வான் பாருங்கள். ஆனால் எல்லாம் செஞ்சு அவனுடைய வாழ்க்கையை சரியான டைரெக்ஷனில் திருப்ப முடியாமல் தப்பாக விழுந்து கெட்டி செவரு குட்டா போயிடும். அவன்கிட்ட எல்லா சக்தி இருக்குது, தெய்வன் அறிஞ்சுக்குள்ளே இருக்குது, வசனம் இருக்குது, வார்த்தை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் டிகிரி இருக்குது, படிச்சிருக்கான், மியூசிக் எல்லாம் தெரியும். ஆனால் அவன் சரியான டைரெக்ஷனில் போக தெரியாமல் அவன் என்ன பண்ணிட்டான்னா, தப்பான அந்த பிசாசுக்கு அவன் ஒப்பு கொடுத்துட்டான். அவன் இப்போ பிசாசம் ஆளுகை பண்ணதுக்கு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இருந்து அவனால் முடியலை. அதான் அப்போ சொல்கிறது, இந்த கொடி சக்தி என்னை வளைத்து கொண்டு இருக்கிறது, நன்மை இன்னும் நினைத்து நன்மை செய்யணும்னு நினைக்க முடியல. மனிதனுடைய பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பார்த்தீங்க, இதுதான் மனிதனுடைய பிரச்சனை. இது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு பாருங்கள், விளங்கியிருக்குன்னு உங்களுக்கு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மனுஷன் அவன்கிட்ட எல்லா திறமை இருக்குது, எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. ஆனால் அவனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது, அது இன்னும் போகலை. இது செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஆனாலும் பாருங்கள், அவனுக்குள்ளே இன்னொரு சக்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னது? பாவங்கிற சக்தி. இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லி அவனை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க.
இந்த மாதிரி அவனுக்குள்ளே போ, இதை செய் அப்படின்னு சொல்லி அவனை தூண்டிக்கிட்டே இருக்குது. இதை செய், அப்படி செய், எல்லோரும் இருக்கிறது தானே, எல்லாரும் அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, நீனும் செஞ்சுட்டு போ, நீனும் ஜாலியாக இரு அப்படின்னு அந்த பாவ உணர்வு, அந்த என்னைக்கு ஆதாம் அந்த கீழ்ப்படியாமல் போனால் அது இன்னும் இருக்குது. ஆனால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது பாருங்கள். இதிலிருந்து விடுதலை செய்வது யார்? கிறிஸ்து தான். மனிதனுடைய எல்லா தீமை காட்டிலும் ஒரு கொடிய சக்தி அவனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, பாவம் என்கிற சக்தி. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்தில் கீழே விழுந்துருந்தாங்க பாருங்களேன். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நல்ல ஞானமாக இருந்தவங்க, இந்த சொசைட்டியில் நம்பர் 1 இருந்தவங்க. ஆனால் அந்த பாவத்தில் விழுந்து டோட்டல் காலி. அதுக்கப்புறம் அவங்களால சொசைட்டியில் நிமிர்ந்து பார்க்க முடியாது, வெளியே வர முடியாது, வாங்க முடியாது. இப்படிப்பட்ட விதத்தில் அவங்க ஆயிடுறாங்க. அவங்க படிச்சிருந்தும் குப்பையில் கிடக்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சை அப்படிங்கிறது, அதாவது வெளியே போனீங்கன்னா அவங்க பேருக்கு அது அவங்களுக்கு அதுக்கு மதிப்பே இருக்காது பாருங்கள். அவ்வளோ அறிவு இருந்தாலும் பாருங்கள், அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாதிரி ஒரு கொடிய எண்ணங்கள், தவறான எண்ணத்துக்குள்ளே குப்பையில், அதாவது கச்சட நாத்தத்தில் உழுற மாதிரி விழுந்துருதான் பாருங்கள். அந்த நிலைக்கு அவன் ஆகிடுறான் என்று சொன்னால் பாவம் சக்தி அவனை வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அவங்கள் வார்த்தைக்கு கனம் கொடுக்கல, வார்த்தை மேலே மனம் பொருந்த, அவங்களுக்குள்ள வில்லிங்னஸ் இல்லை. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மனுஷனுடைய பிரச்சனை எங்கே இருக்குன்னா, அவனுக்கு அறிவு எல்லாம் இருந்தும் அவன் பாவத்தில் விழுந்துருந்தான். காரணம் என்ன? அவனுக்கு மேலாக ஒரு சக்தி அவனை இழுத்துக்கிட்டே இருக்கு. அதை அவன் கண்டுபிடிக்கலை. எப்போ பிடிக்கணும்? அவனுக்குள்ள வில்லிங்னஸ் இல்லை. தேவன் சொல்லியிருக்கிறார், அந்த வார்த்தை அவர் சொன்னால் அந்த வார்த்தைக்கு நான் மனம் பொருந்துகிறேன், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது அது நிச்சயமாக சத்தியமாக வேலை செய்து பாவ செயல் உங்களை விட்டு நீக்கும். எப்பொழுது நீங்கள் கிறிஸ்து உள்ளே கொண்டு வரும் பொழுது தான் பாருங்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். யார் எப்படி நடக்கும்? மின்னு சொல்கிறேன், கிறிஸ்துவனால தான் நடக்கும். அவர் இந்த உலகத்தில் வந்தார், இந்த உலகத்தில் வந்து விடுதலையாக்கும் வந்தார் பாருங்கள். அவர் பாவத்திலிருந்து ஆக்கினார் பாருங்கள். கர்த்தர் தான் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். ரட்சிக்கப்படும் போது நமக்கு என்ன ஆகிறது? கிறிஸ்து பாருங்கள், இந்த தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அந்த சிருஷ்டிப்பிலே பாருங்கள், அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது. அவன் சாவு ஆனால் பாருங்கள், அவன் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? சாவை தான் தெரிஞ்சு கொண்டான். அவனுக்கு எல்லாம் இருந்து பாருங்கள், கர்த்தர் எல்லாம் சொல்லி கொடுத்துமே அவன் எதை தெரிஞ்சுக்கிட்டான்? சாவை தான் தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு தேவன் மதிப்பு கொடுத்துருக்கிறார், இதை செய்யாத, சாப்பிடாத. ஆனாலும் அவன் பாவத்தை தான் தெரிஞ்சு கொண்டான். இன்றைக்கும் மக்கள் பாருங்கள், எல்லாம் தெரியும், எல்லாமே அது தவறு என்று தெரிஞ்சுமே விழுவாங்க. காரணம் என்ன? பாவம் என்கிற சக்தி அவனுக்கு தெரிந்து அறிந்து நல்லா தெரியும் பொழுது தான் இன்னும் அதிகமாக வேலை செய்கிறது இந்த பாவ செயல். பாருங்கள், கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது பாவம், இது சரியில்லை, இது செய்யக்கூடாது, எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சாலும் இதில் விழக்கூடாது, கிறிஸ்து தான் எனக்குன்னு அவன் முதலிடத்தை வைத்தாலும் அந்த பாவங்கிற அந்த உணர்வு என்ன பண்ணுதுன்னா, இவனுக்குள்ளே இருக்கிற அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கு, அதை விடையும் மேலாக வேலை செய்ய ஆரம்பிக்க. என்ன ஆயிரும், எல்லாரும் செய்கிறதாங்கன்னு சொசைட்டியில், நீனும் பண்ணு, நீனும் செய் இப்படின்னு அவனை தூண்டுகிறது. அந்த தூண்டுறதுல மூலமாக தான் அவன் பாவத்தில் விழுந்து அவன் மாண்டு போகிறான் பாருங்கள். அந்த போதுக்கு அவன் சாவை தெரிந்து கொண்டான். அவனுக்கு 2 சாய்ஸ் கொடுத்து, சாவும் ஜீவனும் தெரிந்து கொள்ளலாம் என்று கொடுத்தது. ஆனால் அவன் ஏன் ஒரு அவனுக்குள்ளே ஏன் அவன் தெரிஞ்சு கொண்டு இருந்தும் அவனுக்குள்ளே அந்த சக்தி உள்ளே அவனுக்குள்ளே அந்த பாவங்கிறது இருந்து கொண்டு இருக்கிறது, உள்ளே இருக்கிறது பாருங்கள். ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது கவனிக்க உண்டு. இதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் உள்ளே இருக்கும்போது ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? இன்று நீங்கள் பிசாசுக்கு பாவத்தை அவனுக்கு இடம் கொடுத்தீங்க பாங்க. இப்பொழுது ஒரு சக்தி விட்டது. என்ன சக்தி? இப்பொழுது அவர் உள்ளே அவன் பிசாசுக்கு இடத்தை விட்டுட்டு வெளியேறி விட்டான். இப்போ புதிய ஒரு சுவாபம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுறீங்க? கிறிஸ்துவை உள்ளே அனுப்பிட்டீங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரிங்க. இப்போ கிறிஸ்து உள்ளே வந்த உடனே என்ன நடக்கு பாருங்கள். அந்த பாவ செயல் தூண்ட ஆரம்பித்தாலும் அது கிறிஸ்து இதை கரெக்டாக உங்களுக்குள்ளே இருந்து அதையெல்லாம் நீக்கி உங்களை சரியான பாதைகளை கொண்டு போகிறவர் இப்போ உள்ளே இருக்கிறார். சரியான பாதை கொண்டு போகிறவர் உள்ளே இருக்கிறார். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். ரட்சிக்கப்பட்ட உடனே என்னுடைய பாதை சரியாக போகிறது. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை சரியான டைரக்ஷனில் திருப்புகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னை நான் தவறாக சென்றிருந்தாலும் அதையெல்லாம் என்னை மன்னித்து மீண்டும் என்னுடைய பாதையை
அவர் சரியாக என்னை கொண்டு செல்கிறவர், என்னை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகையால் என்னுடைய பாதை என்ன தவறாக போகாது, நான் என்ன சரியான டைரக்ஷனில் போவேன் என்று அவருக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, இந்த மனதை அவருக்குள்ளே பொருந்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது பாருங்கள். அந்த சக்தி பாவம் வெளியேறிவிட்டு ஒரு சோமம் வந்துவிடும். தேவனுடைய சோமத்துக்கு பங்கு உள்ளவராக நீங்கள் மாறிட்டீங்க. இப்பொழுது அவனுக்குள்ளே என்ன இருக்குது? ஆவியானவர் குடிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். வித்தியாசமான நிலை அவனுக்கு மாறிட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது ஒன்றை நினைத்தால் அவன் என்ன செய்கிறான்? கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கிறான். செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை செய்ய மாட்டேங்கான். ஏனென்றால் இப்போ தேவியானவர் உள்ளே வந்திருக்கிறார் பாருங்கள். நன்மை செய்ய நினைக்கிறோம், அதை செய்ய அது சுலபமாகிறது. காரணம் என்ன? கிறிஸ்துவை நாம் உள்ளுக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமாக. கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் இந்த மாதிரி காரியத்துக்கு நமக்கு உதவி செய்கிறார். மனிதனுடைய இந்த அந்த ஒரு சக்தி இந்த நிலையில் இருக்கிற அந்த மாதிரி அவனுக்கு முடியுங்கிற சக்தி அவனுக்குள்ளே வருது. நமக்கு ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள். வசனம், அறிவு எல்லாம் கொடுக்கிறது. நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ நான் அதை நிறைவேற்ற நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள். வசனத்துக்கு பாருங்கள், அதெல்லாம் அறிவு ஞானம் இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதை சொல்லார், நான் உனக்கு இதை நிறைவேற்றக்கூடிய அந்த ஆற்றல் நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லார். நீ எதை நினைச்சு நல்ல காரியம் செய்கிறியோ அது கூட கண்டிப்பாக இருப்பேன், அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு வெற்றிகரமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை இன்றைக்கு ஒரு கைகூடும் நான் நடக்கும் என்று மெய்யாகவே நம்புகிறேன். ஏனென்றால் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பழைய சுவாபங்கள் நீங்கி இப்போ புதிய சுவாபத்துக்குள்ளே நீங்கள் வந்துங்கிட்டீங்க. இந்த கிறிஸ்து கூட உங்களுடைய மனம், அந்த வில்லிங்னஸ் உங்களுக்குள்ளே பொருந்த ஆரம்பிச்சிட்டு, இதைத்தான் செய்யாதனால தான் மறுபடியும் பாவத்தில் விழுதோம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் உண்மையிலே அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் அது நான் வெற்றி பெறுகிறவர் எனக்கு இருக்கிறார். இப்போ அவனுக்கு இடம் இல்லை, இப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நாம் அவரை உள்ளே வைத்து தேவனுக்குள்ளே நம் மனதுக்குள்ளே அவரை வைக்கும் பொழுது அவருக்கு முதலிடம் கீழ்ப்படிதல், மனம் பொருந்தல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை மாறுது. வேதவசனம் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுக்கிறது பாருங்கள். தேவன் பெரிய மரியாதை கொடுக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று கேட்காதீர்கள். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி காரியத்தில் அவர் ஏன் என்ன ஆசீர்வதிக்கலை எப்படி தேவன் அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அவருடைய குமாரரையே கொடுத்துருக்கிறார். குமாரரை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே சிந்தி அந்த அற்புதமான அந்த நம்முடைய அவன் ஆதாம் இழந்த ஆசீர்வாதத்தை அனைத்தையும் அந்த கல்வாரி சிலுவையில் நாம் மீட்டெடுத்தார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அனைத்தும் உங்களுக்கு சொந்தங்க. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து நீங்கள் தினமும் இந்த இந்த மாடுலாம் அப்படியே அசை போடும் தெரியுமா? சாப்பிட்ட உணவை அப்படியே மெதுவாக அசைப்போட்டு உள்ளே கொண்டு போகும் பாருங்களேன். அதாவது நீங்கள் படிக்கிறீங்க, திரும்ப இரவும் பகலும் அதை தியானிக்கிறவன் பாக்கியமான். படுக்கும் பொழுது கர்த்தாவே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை தந்தவர் நீர். உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் என்னுடைய வீட்டை நீர் நிரப்புகிறீர். உம்முடைய கிருபையினால் என்னை வழி நடத்துகிறீர். நீரே என் தெய்வனாய் இருக்கிறீர். உம்முடைய அன்பினால் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நான் போகும் பொழுதெல்லாம் நான் உம்மை முன்வைக்கிறேன். ஆகையால் நான் போகிற இடமெல்லாம் வெற்றியாய் எனக்கு முடிகிறது என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நன்மை கொடுக்கிறது பாருங்கள். எப்படி நீங்கள் போகணும், எந்த காரியத்துக்கு போனாலும் சில நேரங்களில் தடங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக மறுநாள் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் தேவன் இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். உன் நாவில் என்ன இருக்கிறது, நீ எப்படி அதை எப்படி சொல்லுகிறார், வசனத்தை நீ எப்படி அதை கையாளுகிறார், அந்த வசனம் உன் மனதில் பொருந்திருக்கிறதா, மனம் பொருந்தி அந்த வில்லிங்னஸ் ஒன்று கூட இருக்கிறதா என்று தான் அவர் பார்க்கிறார் பாருங்கள். அது பாருங்கள், அவர் எல்லாம் உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்து இதை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார் பாருங்கள். இதெல்லாம் சொல்லுகிறார். நான் இப்படி வாழப்போகிறேன் என்பதை மனம் பொருந்த வேண்டும். ஜனங்களுக்கு ஜனங்கள் பாருங்கள், இதெல்லாம் சொன்னாலே போதாது. நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோமோ அதுதான் நடக்கிறது. ஜனங்களுக்கெல்லாம் நிறைய பேர் சொல்ல சில புரியாது. ஆனால் நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம் அதுதான் நடக்கப் போகிறது. அது ரொம்ப முக்கியம். அதனால் கவனமாக கேளுங்க. அநேக கிறிஸ்தவருடைய ஒரு நிலை என்ன என்றால், அவர் நல்லவர்கள் தான், நிறைய பேர் பாருங்கள் எல்லாம் நல்லவர்கள் தான். செழிப்பு என்கிற நேரத்தில் அவங்களுக்கு வில்லிங்னஸ் கிடையாமல் போயிடுது. எல்லா விதத்திலும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, வாங்குவாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் செழிப்புங்கிற விதத்தில் அவங்களுக்கு அந்த மனம் பொருந்தலுங்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பல பொய்களை நம்புகிறாங்க. செழிப்பு கத்திடத்துலேருந்து வரல, நமக்கு தேவையில்லை, நமக்கு பரலோகம்தான், இப்படியே இருக்காங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி செழிப்பு குறித்து பேசுகிறதே கிடையாது. சில காரியத்தில் வில்லிங்னஸ் இருக்கிறது ஆனால் வாழ்க்கை நன்றாக செழிக்க வேண்டும், செழிப்பாக வேண்டும் இன்னும்
வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து அதில் மனம் பொருந்த வேண்டும் பாருங்கள். அதிகமாக இருப்பது இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் அதிகமாக ஆர்வம் இருக்கணும் பாருங்கள். அவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் உணர வேண்டும் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார் என்று ஒரு மனிதனுக்கு அறிந்தாலே போதும், அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு தெரியுது. இப்படியெல்லாம் தேவைகளை எனக்கு சந்திக்கிறான்னு சொல்லி அந்த 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 உணர்வு வரும் பாருங்க. அவரே எனக்கு சந்திக்கிறான்னு சொல்லி இந்த மாதிரி திங்க் பண்ணதே கிடையாது. ஆஹா, கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் பண்ணால் எத்தனையோ விதமான காரியத்தில் கீழே கிடந்தேன். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி லெகுவாக எனக்கு சம்பாதிக்கிற பலனை கொடுத்துருக்கிறார். அவர் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறார் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழும் பெறும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களும் ஒழுக்கமாக வாழ்வது நல்லது தான். ஆனால் எல்லாத்துலேயுமே பாருங்கள், அவங்க ஜெயம் இருக்குது, சில விதத்தில் செய்கிறாங்க. ஆனால் கடைசியில் இதில் இந்த ஒன்றில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு வில்லிங்னஸ் இல்லாமல் போகிறது. கடவுளுடைய காட்டிலும் அவங்களுக்கு வேறு விதத்தில் அவங்களுக்கு முதலிடத்தை கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு பாருங்கள், அந்த மாதிரி ஒரு காரியத்தில் அவங்களுக்கு முன்னேற முடியாமல் போகிறது. ஏனென்றால் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு ஏதாவது செல்கிறாங்க பாருங்கள். மனம் பொருந்ததில்லை. அதுவும் சரியாக இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் பாருங்கள். செழிப்பு என்கிற இந்த வசனத்தில் நம்முடைய மனதை பொருத்த வேண்டும். செழிப்புங்கிற மனசில் அநேக கிறிஸ்தவர்கள் தப்பாகவே டைரக்ஷனில் போயிடுறாங்க. இந்த மாதிரி சொன்னோம்ல, திரும்ப திரும்ப அதே தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இது நீங்கள் திரும்ப அந்த கேட்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே பதிய வேண்டுமென்னு தான் சில நேரத்தில் திரும்ப சொல்கிறேன். எப்படின்னா, இந்த வில்லிங்னஸ், செழிப்புங்கிற விஷயத்தில் உங்களுக்கு வில்லிங்னஸ் வேணும், மனம் பொருந்திடணும். சில பேர் தப்பாக அந்த தரித்திரத்தை தெளிவாங்க, தரித்திரத்துக்குள்ளே போகிறாங்க, தப்பான விதத்தில் யோசிக்கிறாங்க பாருங்கள். அவர்கள் எங்கேயோ வேறு விதமாக கேட்டிருக்காங்க. அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அவங்க மாட்டிக்கிடுறாங்க பாருங்கள். நிறைய பேர் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லுகிற வாழ்க்கையை நொந்து கொள்கிறார்கள். எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அது அவர்களுக்கு அந்த மாயை போல தேவைப்படுகிறது. அதனால தான் அவர்களுக்குள்ள பாருங்கள், அது ரொம்ப அவசியம். அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது ரொம்ப அவசியமாக அவங்களுக்கு படுகிறது பாருங்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிறது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க ஆகவே அருமையானவர்களை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயத்தில் தெரிந்து ஆகவே நீங்கள் கொஞ்சம் மற்ற காரியங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மிக மிக அவசியம். கிறிஸ்துவ செழிப்பை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி காரியத்தை பேசுவாங்க. இந்த லோகமே நமக்கு வேண்டாம், வேறு இடத்துல பரலோகம் தான் போகணும், இந்த இது வேண்டாம், அந்த பூலோகமே வேண்டாம், நமக்கு பரலோகம் தான் பேசு அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்க. சில பேர் நன்றாக பாட்டுகள்லாம் எழுதுவாங்க, எல்லாம் செய்வாங்க, வாழ்வாங்க. ஆனால் சில நேரத்தில் பாருங்கள், எனக்கு ஒன்று வேண்டாம், இது வேண்டாம், இந்த லோகம் வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், இது வேண்டாம், அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாதிரிலாம் பாட்டு எழுதுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் சில நேரத்தில் இந்த மாதிரி எழுதுவாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தில் கேட்கறதுனால தான் அவங்க மனம் இப்படி ஆயிடுது. சில பேர் மனம் பொருந்ததில்லை. நான் எதை கொடுக்க விரும்புகிறேனோ அதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம். நம்ம எதை கொடுக்க விரும்புகிறோம், எதை கொடுக்க அதுக்கு வேண்டான்னு சில கொடுக்க விரும்புவதே வேண்டான்னு சொல்லுகிறது. சில பேர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறார் அவரே என்று அந்த விஷயத்தை நம்ம நம்புகிறதே கிடையாது பாருங்கள். மனம் பொருந்ததே இல்லை. கர்த்தர் எதுக்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தரணும், இதை யோசிக்கிறதே கிடையாது. கர்த்தர் எதற்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இப்படிலாம் சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் எடுக்கணும். கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் ஏன் தரணும், நான் ஏன் சம்பாதிக்கிறேன், எனக்கு பலன் தரணும். அவர் சொல்ல எதற்காக இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிருக்கா பாருங்கள். ஐஸ்வர்யத்தை திரும்ப நான் ஏன் உங்களுக்கு ஐஸ்வர்யம் என்று சொல்லி கொண்டு வருகிறேன், இவ்வளவு தருகிறேன் என்பால், இவ்வளவு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இவ்வளவு வேதம் போதிக்கிறது பாருங்க. இவ்வளவா தருகிறேன் என்று வேதம் ஐஸ்வர்யம் தரிசனன் போதிக்கிறேன்னா அந்த அளவுக்கு தேவன் தருகிறார். அதான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அதன் நிமித்தமாக பாருங்கள், அவர் சொல்கிறார், என் நிமித்தமாக ஒருவன் என் நாமத்தினாலே ஏதோ கேட்டாலும் சுவிசேஷத்தின் மூலமாக அவன் கேட்டாலும் கொடுத்தாலும் அவனுக்கு 100 அத்தனையாக நான் கொடுக்குறேன். அது கொடுக்குறாரு. அவருக்கு சிலவங்க பாருங்கள், அது
நூறத்தனையாக கொடுக்குறேன். அதாவது சுவிசேஷத்துக்கு எதை விட்டாது. அதாவது வீடு வாசல் விட்டு அப்படின்னு வந்தால் நிறைய சொல்லுவாங்க. அப்போ வீடு வாட்டல் விட்டு தான் ஊழியத்துக்கு வரணும், ஒன்றுமே வேண்டாம் ஓட்டாண்டியா, அப்படி இல்லை. அது சொல்லார் எல்லாத்துக்கும். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது, கூட வந்தால் விட்டுட்டு வந்தாலும் அதுக்கு 100 மடங்காக கொடுப்பேன். 100 வீடு கொடுக்குறான்னு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு 100 மடங்காக என்னை மித்தம் விட்டு வந்தவனுக்கு 100 மடங்காக கொடுக்குறேன்னு சொல்லுவார் பாருங்க. கடைசியில் நம்முடைய சொந்த எண்ணங்களை போட்டு நம்முடைய எந்த எண்ணங்களை போட்டு குழப்புறோமோ அந்த மாதிரி எண்ணங்களை வேறு விதமாக போட்டு குழப்பி நம்ம இப்படி விஷயத்தில் மாட்டிக்கிடுது. அதனால தான் செழிப்பு உள்ளே கொண்டு வருது. ஒரு பக்கம் கிறிஸ்துவில் அற்புதங்கள் செய்கிறார்கள், மாதிரி சில விஷயங்கள் செய்கிறாங்க, வாங்குறாங்க, அப்படிலாம் இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி இது ஒரு விதமான ஒரு காரியத்தில் நம்ம அதை பார்க்குறோம். இப்படி தானே சிலவங்க இப்படி அப்படி சொல்கிறாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இது அவங்க இப்படி செஞ்சாங்க அற்புதம் நடக்குது இப்படி நடக்குது. ஆனால் மனம் பொருந்தது கிடையாது. சில பேர் இப்படி பேசியே தான் வாழ்க்கை கடத்துவாங்க. அது செய்ய சிலர் வசனத்தை தப்பாகவே புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறாங்க பாருங்கள். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அவர்கள் அதை சொல்கிறாங்க, இவர்கள் இதை சொல்கிறாங்க. அந்த வசனத்துலேருந்து தப்பாக புரிஞ்சுக்கிடுதாங்க. வசனத்தை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு தப்பாக புரிஞ்சு தான் சில பேர்கள் வசனத்தை புரிஞ்சே கெட்டு போனவங்க நிறையா இருக்காங்க. தப்பாக புரிஞ்சு பாருங்கள். சில பேர் வசனத்தை தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். சிலர் பாருங்கள், யோபு போல் வாசித்து நானும் ஒரு அடியன் யோபு தான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தங்க வசனம் மாதிரி. நிர்வாணமே வந்தேன் நிர்வாணியாக போனேன். அதுக்கு அந்த யோகில் பார்த்தீங்க நீங்கள் லாஸ்ட் வசனத்தில் 41 42 நீங்கள் படிங்கன்னா, நான் தெரிந்து கொள்ள அவன் நான் தப்பாக பேசிட்டேன், நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லி அணைஞ்சிட்டு அவன் தப்பாக தான் வாயிலே அடிச்சுட்டு நான் தப்பாக பேசிட்டேன்னு சொல்லி அவன் மறுபடி பாருங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு கர்த்தர் என்ன பாருங்கள், அவனுக்கு 2 எத்தனையாக அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு பாருங்கள். அதே மாதிரி தான் ஒரு வாலிபன் வந்தான் பாருங்கள், ஐஸ்வர்யன். அவன் சொல்லலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எல்லாத்தையும் ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொன்னார்ல. அப்போ இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ அப்போ எல்லாம் விட்டுட்டு ஊருக்கு வரணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், சுவிசேஷத்து நிமித்தம் எவன் விட்டு போகிறான்னு அவனுக்கு 100 மடங்காக தருகிறேன்னு சொல்கிறார் பாருங்கள். நாம் நன்மை செய்ய இந்த மாதிரி விஷயத்தில் நன்மை செய்ய நீட்டலாம். தேவன் பாருங்கள், அவனை விட்டுட்டு நீ வா உனக்கு எல்லாம் 100 மடங்காக தரான்னு சொல்லுதாரு. ஆனால் அவன் வரல பாருங்கள். ஆனால் அந்த 100 மடங்கு இப்போ 100 வீடு தந்தாங்கன்னா நீங்கள் பாருங்கள், நிறைய பேருக்கு பாருங்கள், இப்போ நிறைய இடத்துல பாருங்கள் சபை கட்டுறதுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைக்க வேண்டிய. ஆனால் தேவனுடைய சுவிசேஷத்தின் மித்தின் எவன் ஒருவன் வரையினா அவனுக்கு 100 மடங்காக கொடுக்குறேன். ஒரு வீடு இல்லை, 100 மடங்கு. 100 வீடு இருந்துச்சுன்னா நீங்கள் சுவிசேஷத்துக்கு கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக கொடுப்பீங்க. எல்லாம் சர்ச்சு பண்ணதுக்கு அந்த அளவுக்கு தேவன் கொடுக்குறாரு பாருங்கள். சிலவங்க பாருங்கள், போதும் என்கிற மனதே, தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம், இந்த மாதிரி பேசிக்கொண்டு அவங்க போதும், இது போதும், வேறு ஒன்று போதும் என்கிறதுலே அதுலேயே அர்த்தம் இருக்குங்க. போதுங்கன்னா எப்படி, நீங்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தியாகி 3 வேளை 4 வேளை நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு அதில் போதும் அப்படி. இதில் இவங்க எப்படிங்க, போதும், ஒன்றும் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், பணம் வேண்டாம், துணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு ஷர்ட்டை ஒரு பேண்ட்டு பஸ், இது தான் போதும் கருத்து. இதுக்கு வேறு இந்த வாழ்க்கையில் இங்கே ஒன்று கூட டைரெக்டாக பரவலாம் வந்தோம். சில பேர் எல்லாத்தையும் எம்டி, இப்படி தான், ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி இதே தான் சொல்லிவிட்டு பிள்ளைகளுக்கும் போதிச்சு அந்த பிள்ளைகளும் தரித்திரமாகி செழிப்பை பற்றி பேசுகிறதே கிடையாது. தெய்வன் தான் கொடுக்குறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறதே கிடையாது. இந்த மாதிரி அவர்கள் மனம் பொருந்தல். அருமையானவர்களை, கர்த்தர் சொன்னார் என்று மனம் பொருந்தி செவி கொடுக்கிறையோ, கர்த்தர் தான் சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொல்லி எவன் மனம் பொருந்தி செவி கொடுக்குறானோ அன்றுதான் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் வார்த்தை இருக்கிறது, கீழ்ப்பிடிந்து அதன் பிரகாரம் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்ன நடக்கிறது? செழிப்பு நடக்கிறது. பாருங்கள், நன்றாக புசிப்பாய். எல்லாம் பாருங்கள், நன்மை எல்லாம் இருக்கிறது. நீங்கள் மனம் பொருந்தினால் வேதவசனத்தை எடுத்துக்கொண்டு நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று தீர்மானித்தால் கர்த்தர் இதை விரும்புகிறார் என்று எனக்கு என்னைக்கு எண்ணி பார்க்கிறீர்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு செழிப்பு மாறும், உங்களுடைய திறமைகள் மாறும். உங்களுடைய திறமை, தாளந்துகள், செழிப்புகள்லாம் உங்களுக்குள்ள வரணும். எப்பொழுது இந்த உலகத்தில் எல்லாம் தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். என்னைக்கு நீ வசனத்தின் எடுத்துக்கொண்டு நான் இப்படித்தான் வாழப்போறேன், கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுக்குறார், என்னுடைய குறைகளெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவேற்றன்னு சொல்லுகிறார் என்றால் அது நிச்சயமாக அதற்கு நான் மனம் பொருந்துகிறேன். அது நிச்சயமாக என் வீட்டில் நடக்கும். ஐஸ்வர்யம் என் வீட்டிலே தங்கும். சொல்லியிருக்கிறார், நீதிமான வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும்னா தங்கு தான் செய்யும், போவாது. ஆமாம், இன்று முதல்
இந்த வார்த்தைகளை நீங்கள் தினமும் தினமும் கேட்கும்போது அது என் வீட்டில் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், செல்வங்கள் குறைவே எல்லா மாதத்தில் நீங்கள் சில பேர் சம்பளம் வந்து 10ஆம் நாளில் முடிச்சு, அதுக்கப்புறம் வேறு யார்கிட்ட 10 15 எனக்கு அதை அனுப்பு இதை அனுப்பு. அவங்க இந்த மனம் பொருந்துவதே இல்லை. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கொடுக்கிறார், அவர்தான் என்னை வழி நடத்துகிறார். ஆகையால் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை நடத்துகிறார் என்றால் எப்படி இருக்கும்? அவருடைய என்னுடைய குறைகளெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்குறாருன்னா எப்படி இருக்குங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு குறைவே இருக்காது. நீங்கள் எடுக்க எடுக்க உங்கள் வீட்டில் அமுதம் சுரபி போல் வந்து கொண்டே இருக்கும். அது நிச்சயமாக இருக்கும். அதனோடு நீங்கள் மனம் பொருந்துங்கள். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள், காட்டு புஷ்பங்களை எப்படிலாம் பாருங்கள் சொல்லுறார். இதெல்லாம் பாருங்கள், அவருக்கு அதை உடுத்து வைக்கிற என்ன கர்த்தர் நம்ம அந்த அளவுக்கு விடுவாரா? அதை யோசிப்பாரா? அந்த விட்டுருவாரா? நம்முடைய செழிப்பை குறையெல்லாம் ஓட்டாண்டியே விட்டுருவாரா? விடமாட்டார். நம்மளை எப்பவும் செழிக்க வைக்கிறது தான் அவருடைய விருப்பமும் சித்தம். பாருங்கள், வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அதை காட்டிலும் அதிகமாக செய்வேன் அப்படி சொல்லுது. அந்த வசனத்தை விடையும் மேலாக செய்வேன் என்று சொல்லுகிறது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இதை விட வேறு என்ன வேணுங்க? கர்த்தர் இந்த அளவுக்கு அவர் மனத்தை பொருந்த அளவு அவர் சொல்லுகிறார் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும் பாருங்கள். அதனால தான் நம்ம ஒரு ராஜா போல உங்களை வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். பாருங்கள், என்ன அதற்கு மேலாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்ல ராஜாக்களையும் மேலாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? மனம் பொருந்தட்டும். செழிப்பு என்கிற விஷயத்தில் மனம் பொருந்தட்டும். கண்டிப்பாக எண்ணங்கள் சரியாக எண்ணங்களை நேராக்குங்கள். செழிப்பான பாதைகளை திசைகளை திருப்புங்கள். அப்போதுதான் வாழ்க்கையின் செழிப்பான திசைகளை போகும். செழிப்பான டைரக்ஷனில் போங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்கள். வார்த்தைகளை எடுத்து சொல்ல எழுத 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 பழக பழக தான் உங்களுடைய மாற்றங்கள் மாறும். பாருங்கள், நானும் வாழ்க்கையில் எனக்கு தெரியவே செய்யாது தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து எப்படி இந்த பணத்தை சம்பாதிக்கிறது, எப்படி பெற்றுக்கொள்வது, எத்தனை விதமான பொய்களை நான் நிறைய விதத்தில் நான் நம்பியிருந்தேன். ஆனால் அந்த அந்த படிக்க பாருங்கள், அந்த 10 விதமான பொய்களை நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் செழிக்கவே முடியாது. தேவன் அவருடைய அவர் பொருளாதார செழிப்பை குறித்து நம்மை குறித்து விருப்பம் சித்தமாக இருக்கிறங்க. தேவன் நம்மை விரும்புகிறார். நீ ஐஸ்வர்யனாக இருக்கும் என்று விரும்புகிறார். ஆம் கர்த்தாவே, நான் ஐஸ்வர்யனாக இருக்கிற நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி. இப்படி சொல்லியிருக்கீங்களா? படுக்கும்போது அவரை படுக்கும்போது அவரை நினைத்து அவருடைய வசனத்துக்கு செய்த நன்மையை நினைத்து நன்றி சொல்லி வசனத்தை தியானிக்கும் பொழுது உங்களோடு அவர் இரவிலே உளவாடி உங்களுக்கு தேவையான அனைத்து பொக்கிஷங்களையும் உங்கள் வீட்டில் நிரப்புவார். பாருங்கள், இப்படி நீங்கள் வாழணும். கர்த்தர் கர்த்தர் பாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மனம் பொருந்துதல் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். மனம் பொருந்துதல் அப்படின்னா மீண்டும் ஒரு சின்ன இதில் குறிப்பில் சொல்லுங்கள். மனம் பொருந்துதல் என்பது வேத வசனத்தை நீங்கள் உள்ளே ஆணி அடித்த மாதிரி நீங்கள் பதிஞ்சு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சேன். அதான் நான் சொன்னோம்ல, ஆடு மாடுகளை எப்படி அசை போடுகிறது, சாப்பாடு எடுத்து வாயில் கொண்டு வந்து திரும்ப அதை அசை போட்டு கொண்டு போகும். அதே போல் நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் இதே தியானித்து வார்த்தைகளை சொல்லி, ஆம் என் வீட்டில் இன்னைக்கு ஐஸ்வர்யம் இல்லை, ஆனாலும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் அவர் தருகிறேன்னு தந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆம், அது நிச்சயம். என்னுடைய குறைகளை அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவேற்கன்னு சொல்லியிருக்காரு. அது நிச்சயம். அது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி ரட்சிப்பு நடக்கும்போது இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் உணர வேண்டும். பாருங்கள், அந்த ரட்சகர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். தொடர்ந்து செழிப்பை குறித்து இன்னும் கற்றுக்கொள்வோம். இந்த பொருளாதார செழிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் செழித்திருப்பது. ஏன்னா இந்த சொசைட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, செழித்திருக்கவனுக்கு ஒரு மரியாதை, ஓட்டாண்டி இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை, இந்த மாதிரி. ஆனால் அந்த உலகத்தில் எல்லாம் தேவன் எல்லாரையும் ஒரே போல படைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே நாள், எல்லாருக்கும் ஒரே சூரியன், எல்லாருக்கும் மழை இலைகள், எல்லாருக்கும் பட்சபாதமின்றி அவர் படைத்த இந்த தேவன், அவருடைய பிரமாணத்தை ஒருவன் அறிந்தாலே போதும். அவர் செய்த அந்த நன்மைகள், அவர் செய்த அந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்தாலே போதும். உங்களுக்கு செழிப்பு உங்களை தேடி வரும். அதிலே நீங்கள் மகிழ்ந்து கலிகூர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்கள். அதாவது செழித்து இருப்பீங்கள். அதாவது உங்களுக்கு குறைவே இருக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.